ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த பையன். அவனுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டுமே கிடையாது. ஜஸ்ட் அவன்கிட்ட இருக்க திறமையை மட்டும் யூஸ் பண்ணி சினிமாக்குள்ளே வந்து அவனை ஹீரோவாக பெர்ஃபார்ம் பண்ணி டைரக்ட் பண்ணி அவனோட ஃபர்ஸ்ட் படத்தில் 100 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது ஒரு சந்தேகமான விஷயம்தான். ஆனால் அது பண்ண முடியும் அப்படின்னு நிரூபித்து காமிச்ச பிரதீப் ரங்கநாதன் பற்றி தான் இன்றைக்கி எப்படியெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? பிரதீப் ரங்கநாதன் எங்கே பிறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். இவரோட அப்பா ஜெராக்ஸ் கடை வச்சுருக்காரு, அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய டாப்பராக இருந்திருக்காரு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th போர்டில் 98% மார்க் எடுத்திருக்காரு. அப்புறம் காலேஜ், எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSN இன்ஜினியரிங் காலேஜ். எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி கோர்ஸ் எடுத்து படிக்கிறாரு. அவர் காலேஜ் படிக்கிறப்பவே நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. வாட்ஸ்அப் காதலி, ஹைவே காதலி, ஆப்லாக் மாதிரியான நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸுமே மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிருக்கு. அப்போவே அந்தளவுக்கு ஹிட்டாக இருக்குது அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ். இன்றைக்கி அவர் படங்களை பண்ண வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கான முக்கியமான காரணமும் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். ஒரு பக்கமாக காலேஜில் படிப்பையும் பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஷார்ட் ஃபிலிம்ஸை பார்த்துட்டு இருக்காரு. கடைசியாக அந்த கல்லூரி படிப்பு முடிவுக்கு வருது. அப்போ தான் இன்னொரு விஷயம் யோசிக்கிறாரு. இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தால் நம்ம கதை அவ்வளோதான், நம்மளால் இங்கே தான் இருக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ அதனால் ஷார்ட் ஃபிலிம்ஸை அன்றைக்கோட ஸ்டாப் பண்ணுறாரு. அப்புறமா போய் ஐடி வேலையில் ஜாயின் பண்ணி அங்கேயே 2 வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு. அந்த 2 வருஷமும் ஒரு பக்கம் ஐடி ஜாப் பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதை எழுதிட்டு இருக்காரு. என்ன படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமாளி படத்தோட கதை. ஒரு வழியாக அந்த கதை எழுதி முடித்த பிறகு அந்த கதை மேலே இருக்கிற நம்பிக்கையினால அந்த ஐடி ஜாப்பை அதோட ட்ராப் பண்ணுறாரு. அதை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த கதையை வச்சுட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட, ஹீரோஸ் கிட்டலாம் போய் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் யாருமே ஒத்துக்கவே இல்லை. கடைசியாக ஒரு ப்ரொடியூசருக்கு இவரோட கோமாளி கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெயம் ரவி மாதிரியான ஒரு பெரிய ஆக்டரை வச்சு ஒரு படம் பண்ண வாய்ப்பு கிடைக்குது. அண்ட் அந்த ப்ரொடியூசர் பிரதீப்போட கதையை காது கொடுத்து கேட்கறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது பிரதீப்போட ஷார்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் அந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிக்கிறாரு. ரிலீஸ் ஆன பிறகு அந்த படம் சூப்பர் ஹிட் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோமாளி படம் பிரதீப்புக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டெபியூட் டைரக்டர் அப்படின்னு ஒரு அவார்டு வாங்கி கொடுத்துருக்கு. அந்த அவார்டு வாங்கின அதே ஸ்டேஜில் அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக பெஸ்ட் டெபியூட் ஆக்டருக்கு ஒரு அவார்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவனோட டைரக்ஷனில் வந்த கோமாளி படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போகுது. அதனாலேயே இவருக்கு அடுத்ததாக லவ் டுடே அப்படின்னு ஒரு மூவி பண்ண சான்ஸ் கிடைக்குது. பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி. இந்த படத்தில் இவரே டைரக்ஷன் பண்ணி இவரே ஹீரோவாகவும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபைனலாக அந்த படம் ரிலீஸும் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகி 14 நாளில் 40 கோடிக்கு மேலே அடிக்குது. அப்புறம் டோட்டலாக 100 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுது. ஜஸ்ட் 5 கோடியில் எடுத்த படம். அண்ட் இந்த படம் தான் பிரதீப்போட ஃபர்ஸ்ட் மூவி இவர் ஹீரோவாக பெர்ஃபார்ம் பண்ணி அந்த படத்துலேயே 100 கோடிக்கு மேலே ஸ்கோர் பண்ணிட்டாரு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இவருக்கு எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டும் கிடையாது. ஜஸ்ட் அவரோட திறமையை மட்டுமே யூஸ் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் இதே போல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.